தாய்மானவர் அவர் சொல்றதுல, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது. மனம் வாக்கினில் தட்டாம நின்றது. மனதுக்கு இப்போ யாரையோ நினைக்கிறீங்க, ஒரு உருவம் வருது, அவனுடைய குணம் வருது, மனதுக்கு தட்டுப்படுது. ஆனா இறைவனை நினைச்சா, இறைவழியை நினைச்சா மனதுக்கு தட்டுப்படுமா? அவர் ஒருத்தர் தான் அவ்வளவு தெளிவாக அவருடைய வாக்கியத்துல சொல்லியிருக்காரு. மனம் வாக்கினில் தட்டாம நின்றது. வாக்கினில்னா அது ஒரு பேர் இருக்குதா உருவத்தை குறிக்கிறதுக்கு? ஒண்ணு இல்லை. அதனால மனவாக்கினில் தட்டாம நின்றது சமய கோடிகளெல்லாம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது. எல்லா மதங்களும் என் தெய்வம் என் தெய்வம் என் தெய்வம்னு எதை பாராட்டுறாங்களோ அதுவேதான். ஆக அதுவேதான் அறிவாக இருப்பதனால ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சிறு அணுவிலையும் முறையாக இயங்கச் செய்வது ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் இஸ் கான்சியஸ்னஸ். அதான் அறிவு, அதான் காலம், அதான் இறைவன்.